எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. வி மிஸ் யூ கும்பாசாமி, எங்க காணாம போயிட்டீங்க அப்படின்னு நான் மத்தியானம் கூட நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்னடா வெள்ளிக்கிழமையாச்சு ஆனா மார்க்கெட் இறங்கலையே அப்படின்னு. நான் எங்கேயும் போக மாட்டேன், உங்க மார்க்கெட்டை சுத்தி சுத்தியே தான் வருவேன் அப்படின்ட்டு குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாம் பறக்கிறான். 2% 1%ன்னு பறந்துகிட்டு இருந்தான். நம்மால் இன்னைக்கு எவ்வளோ பெரிய நியூஸ் இருக்குங்களா நண்பர்களே, அந்த நியூஸை கேட்டால் அப்படியே ஆடி போயிடுங்க. அவ்வளோ பெரிய செய்தி இருந்துமே நம்மளுடைய மார்க்கெட் வந்து ஏறிய 200 பாயிண்ட்டை தக்க வச்சுக்க முடியல. அப்புறம் ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே இறங்கி வெறும் 64 பாயிண்ட். ஆளினால் இந்த வீக்கெண்ட் சந்தோஷமாக கொண்டாடும்படியாக தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. அப்படி என்ன மிகப்பெரிய செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு 2,87,000 கோடி, எவ்வளவு பெரிய பணம் தெரியுங்களா நண்பர்களே. ஆர்பிஐக்கு வந்து லாபம் வருது, இன்கம் வருது. எப்படி? அவங்க நிறைய கவர்மெண்ட் பாண்டுகளை வாங்கியிருக்காங்க, அதில் வட்டி வருது. மேலும் பல பேங்க்குகளுக்கு வட்டிக்கு பணம் கொடுக்குறாங்க, அதில் அவங்களுக்கு ஒரு வருமானம் வருது. ஃபாரெக்ஸ் ரிலேட்டடாக பல டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறாங்க, ஏகப்பட்ட வருமானம் ஆர்பிஐக்கு வருது. அதில் இந்த வருஷம் வச்சுக்குங்க, மனம் போல வச்சுக்கங்கன்னு 2,87,000 கோடி, எவ்வளவு பெரிய பணம். இனிமே தாங்க நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல ஆட்டமே இருக்கு. ஒருவேளை நம்ம கவர்மெண்ட் இந்த பணம் வந்ததுக்கு அப்புறம் ரயில்வே துறையில ஒரு 50,000 கோடி நாங்க எக்ஸ்பெண்டிச்சர் இறக்குறோம், கேபெக்ஸ் இறக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியோ, ஹைவேஸ் டோல்கேட்லாம் கண்ணா பின்னான்னு ஒரு 50,000 கோடிக்கு போட போறோம், ஃபெர்டிலைசர் ரிலேட்டடா அக்ரிகல்ச்சர்ல ஒரு 50,000 கோடி, அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தீம்ல, ரெனியூவபிள் எனர்ஜி தீம்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட், செமிகண்டக்டரில் இன்வெஸ்ட்மெண்ட், அப்படி இப்படின்னு ஒரு போதும் லிஸ்ட் பெருசாக போயிட்டு இருக்குன்ற மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு 30,000-40,000 கோடி நாங்கள் போட்டுக்கிட்டே இருக்க போகிறோம் அப்படின்னு மட்டும் தகவல் வெளிவிட்டாங்கன்னா மார்க்கெட்டு திங்கக்கிழமை அன்னைக்கு அப்படியே வெடிச்சு செதறிடும். அதை விட்டுட்டு எல்லா வீட்டுக்கும் நாங்கள் மிக்சி கொடுக்குறோம், ஃப்ரிட்ஜு கொடுக்குறோம், அதையை கொடுக்குறோம், இதையை கொடுக்குறோம், எல்லாத்துக்கும் ஒரு 10,000 பணத்தை போட்டு விடுறோம் அப்படி இப்படின்னு ஒரு பாப்புலிஸ்ட் பட்ஜெட்டாக அடுத்து வரக்கூடிய பட்ஜெட்டில் சொல்லிட்டாங்கன்னு வச்சிங்களேன். அப்புறம் இந்த 2,87,000 கோடி காற்றுல கரைஞ்ச கற்பூரம் மாதிரி ஆகிடும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா, மிகப்பெரிய ஒரு பிரம்மாஸ்திரம் மாதிரி அடுத்த வாரங்களில் இந்த 2,87,000 கோடி வருமானம் வந்திருக்கு. இதை இந்த துறையில் இப்படி நாங்கள் பணத்தை போட போகிறோம். ஒரு உதாரணத்துக்கு ரேர் எர்த் மினரல்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு அறிவிப்பு வந்ததுன்னா ஜிஎம்டிசி போன்ற பல்வேறு ஷேர்களுக்கு ஏதாவது ஒரு அட்வான்டேஜ் பாயிண்ட் கிடைக்கும். ரயில்வே துறையில் ஏதாவது ஒரு அறிவிப்பு வந்ததுன்னா இன்னைக்கு பெட்ஷீட் போத்து படுத்து தூங்கலாமா, இல்லை கட்டல் கடியில் போய் படுத்துக்கலாமா அப்படின்னு படுத்து தூங்குறதுலேயே குறிப்பாக இருக்கக்கூடிய பல ரயில்வே துறை பங்குகள் கடந்த 2 வருஷமாகவே இறங்கி கிடக்கிறான். அதெல்லாம் மேலே வர்ற மாதிரி ஏதாவது அறிவிப்பு வந்ததுன்னா இந்த பணத்தை வச்சுக்கிட்டு இனிமே தான் ஆட்டமே இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு நல்ல நண்பர்களே, மார்க்கெட் சும்மா இருக்கிறப்பவே இத்தனை ஷேர்கள் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு. ஒருவேளை நல்ல செய்திகள் அடுத்த வாரத்திலிருந்து வர ஆரம்பிச்சதுன்னா எப்படி மற்ற ஷேர்கள் ஆடும்னு பாருங்க. இன்னைக்கெல்லாம் இந்த ஹொனாசா கன்சியூமர் ஷேர் அப்படின்றது ஒரு கட்டத்தில் ஏறி இறங்கி ஆடிக்கிட்டு இருந்தான் 11% வரைக்கும். அதே மாதிரி ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட் அதெல்லாம் ஒரு 8% பக்கம் ஒரு கட்டத்தில் ஏறி இறங்கி ஆடிக்கிட்டு இருந்தது. இஎம்ஐஎல் ஷேர்னு இன்னைக்கு பல்வேறு ஷேர்கள்லாம் மேலே மிக அற்புதமாக ஏறி இறங்கிட்டு இருந்தான். இந்த சமயத்தில் இமயமலையை கூட நகர்த்திடலாம், ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் இந்த எல்ஐசி ஷேரை எங்களால் நகர்த்த முடியலையா அப்படின்னு பல ட்ரேடர்கள் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம். 6 மாதத்திற்கு முன்னாடி அது இருந்த விலை 900 ரூபாய், இப்போ 813. எந்த பக்கமாக நகர்த்த முடிஞ்சிருக்கா? முடியலை. அதே மாதிரி ஒரு வருஷ பீரியடில் பாருங்கள், ஒரு வருஷ பீரியடில் தொடங்குறதுக்கு முன்னாடி இதே மாதிரி 800 ரூபாய்க்கு பக்கத்தில் தான் இருந்தது. இப்போ போய் எடுத்து பாருங்கள், இப்போவும் அதே 813 ரூபாயில தான் இருக்கு. சரி, அதெல்லாம் விடுங்க. இந்த ஸ்டாக் வந்து ஐபிஓ பிரைஸ்ல வரும் பொழுது இது என்ன பிரைஸ் இருந்தது? 826 ரூபாயில இருந்தது. இப்போ என்ன ரூபாயில் இருக்கு? அதே 813. சொல்ல காப்பாத்துவான் இந்த கோட்டச்சாமி அப்படின்ற மாதிரி தொடர்ந்து ஒரே விலையிலேயே இப்படி 2-3 வருஷத்தை ஓட்டிவிட்ட இந்த லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஷேர் ஆஃப் இந்தியாவினுடைய ஷேர் பிரைஸ், அதில் இன்னைக்கு ஒரு அற்புதமான தகவல். ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட போனஸ் இருக்கு, போனஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற செய்திக்கு அப்புறம் இன்னைக்கு மிக திறமையாக காலையிலே 830 ரூபாய்க்கெல்லாம் போயிட்டு க்ளோசிங் பேசிஸில் 13 ரூபாய் 1.5% இன்னைக்கு ஏறி க்ளோஸ் ஆயிருக்கு. ஆக மொத்தம் ஒரு இமயமலையே
நகர்த்தின மாதிரி ஒரு சம்பவம். ஸோ இந்த எல்ஐசி அப்படின்ற ஷேரினுடைய விலை அடுத்தடுத்த சில நாட்களில் தன்னுடைய பழைய ஹை 1200 பக்கமோ அல்லது தன்னுடைய பழைய லோ 500 பக்கமோ மிக விரைவாக ஏதாவது ஒரு சைடு போகுமா அப்படின்றதான் தற்போதைய மார்க்கெட்டினுடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா இன்னைக்கு தான் பெரிதாக மூவ் ஆகாமையே இருந்து கொண்டிருந்த எல்ஐசி ஷேர் போனஸ் மற்றும் Q4 ரிசல்ட்டினுடைய தகவல்களை வச்சுக்கிட்டு இன்னைக்கு தான் ஒரு வாலட்டிலிட்டி அப்படின்றது காமிச்சிருக்கு. அப்ப இனிமேலாவது வேகமாக ஏதாவது ஒரு சைடு போகுமா? நண்பர்களே, இன்னைக்கு மிகப்பெரிய நியூஸ் வந்து ஆர்பிஐ வந்து 2,87,000 கோடி கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க, அதுக்கு அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் தான். இதுக்கே நம்முடைய ஸ்டாக் மார்க்கெட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வருமா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். டாடா மோட்டர்னு ஒரு ஷேர், அது வந்து லாஸ் மேக்கிங்காக இருந்தது. நாங்கள் லாஸ் மேக்கிங்லேருந்து ஒரு கட்டத்தில் ப்ராஃபிட் மேக்கிங்க்கு நாங்கள் திரும்பி வருவோம் அப்படின்னு அதில் மேனேஜ்மெண்ட்டில் சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே லாஸ் மேக்கிங்லேருந்து ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக திரும்பி மாறினாங்க. அப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன நடந்ததுன்னா 200-300 ரூபாய்க்கு சுற்றிக்கிட்டு இருந்த அந்த பங்கு 1200 ரூபாய் வரைக்கும் போயிட்டு அப்புறம் கீழே வந்து டாடா மோட்டர் கமர்ஷியல் வெஹிக்கிள் தனியாக, பேசஞ்சர் வெஹிக்கிள் தனியாகலாம் ஸ்ப்ளிட் ஆச்சு. அது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஸ்விக்கி, இந்த ஜொமேட்டோ இப்போ எட்டர்னல்னு பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. அதுவும் அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் லாஸ் மேக்கிங்லேருந்து ப்ராஃபிட் மேக்கிங்க்கு வந்துடும் அப்படின்னாங்க. அப்படி நடந்த பொழுது அவங்க 60 ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட 300 ரூபாயை தாண்டினாங்க. அதே மாதிரி தான் பேடிஎம் மேனேஜ்மெண்ட் பேசுகிறதெல்லாம் நம்ம வந்து எப்படி காது கொடுத்து கேட்குறதுன்னெலாம் சில பேர் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா அவரை நம்ம ஸ்டாக் மார்க்கெட்லேயே அழுதவர் அவர் ஒருத்தர் தான் நான் நினைக்கிறேன் லிஸ்டிங் சமயத்தில். ஸோ அவருமே ஒரு கட்டத்தில் என்ன சொன்னார்னா, எங்களுடைய கம்பெனி நஷ்டத்திலிருந்து லாபத்துக்கு திரும்பும் அப்படின்னார். அவர் சொன்ன மாதிரியே நஷ்டத்திலிருந்து லாபத்துக்கு திரும்பினோடனே அந்த ஷேருமே 400 ரூபாய் ரேஞ்சிலேருந்து எங்கேயோ எகிரி மேல் நோக்கி வந்துட்டான். இப்போ இந்த ஓலா எலக்ட்ரிக் அப்படின்ற ஒரு ஷேர் அது வந்து இப்போ லாஸ் மேக்கிங்காக இருக்குது. அதனுடைய கான்ஃபரன்ஸ் காலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது இந்த க்ரூட் ஆயில் ரிலேட்டடான நியூஸில். அதனால் எங்களுடைய புக்கிங்ஸ்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. இப்படியே தொடர்ந்து வந்ததுன்னா நாங்கள் நஷ்டத்திலிருந்து லாபத்துக்கு கூட வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி மட்டும் நடந்து விட்டது என்றால் சொல்ல காப்பாற்றுவான் இந்த கோட்டச்சாமி அப்படின்ற மாதிரி லாஸ் மேக்கிங்லேருந்து ப்ராஃபிட் மேக்கிங்க்கு திரும்பும் பொழுது இந்த சுஸ்லான்னு ஒரு ஷேர் அது கூட லாஸ் மேக்கிங் டு ப்ராஃபிட் மேக்கிங் திரும்பும் பொழுது -7 ரூபீஸ்லேருந்து 70-80 வரைக்கும் கூட ஒரு கட்டத்தில் போயிட்டு வந்தான். அந்த மாதிரி இந்த ஓலா எலக்ட்ரிக்கில் ஒரு காலத்திலே எதிர்காலத்தில் அந்த மாதிரி ஒருவேளை நடக்கும் என்றால் இப்போதைக்கு 500 கோடி நஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய சேல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 265 கோடி தான் அப்படின்றது. இதுக்கு முன்னாடியெல்லாம் 1243 கோடிக்கெல்லாம் கூட சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஏன்னு தெரியல, கழுத தேஞ்சு கட்டெரும்பான மாதிரி வெறும் 265 கோடிக்கு தான் சேல்ஸ் என்பது மார்ச் குவார்ட்டரில் பண்ணியிருக்காங்க, 3 மாதம் சேர்ந்தே. இனிமேல் அவங்ககிட்ட வந்து ஏதாவது பிக்கப் ஆகுது, புக்கிங்ஸில் பிக்கப் ஆகுது, அவங்களுடைய ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி ஓரளவுக்கு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நடந்து ஒருவேளை இந்த பங்கு அவங்க சொல்கிற மாதிரி லாபத்துக்கு திரும்புது என்றால் எத்தனையோ பேர் பாவம் மாட்டிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. பப்ளிக் எல்லாம் 49.64, FIS 4, DI 7% இந்த ஷேரில் வாங்கி எத்தனையோ பேர் மாட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்குமே அப்படின்றதான் இப்போ ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ தற்போதைக்கு 36 ரூபாயில் இருக்கக்கூடிய பங்கு ஒரு காலத்தில் மிகவும் மோசமாக 20 ரூபா ரேஞ்சு பக்கமெல்லாம் வந்து விழுந்திருக்கு. அதனுடைய ஹை என்பது 160 இருக்குது. இந்த பங்கில் ஒரு டேர்ன் அரவுண்டு வருமா இல்லையா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது என்னமோ நண்பர்களே, நம்மள நிறைய பேர்த்துக்கு பொறுமை என்பதே கிடையாது. பொறுமையாக இருந்தால் ஸ்டாக் மார்க்கெட்டில் நல்ல நல்ல ஷேர்கள் என்னைக்காவது ஒரு நாள் தூக்கி விட்டுரும் அப்படின்றதுக்கு இந்த வருண் பெவரேஜஸ் அப்படின்ற ஷேர் ஒரு உதாரணம். அந்த ஷேர் நம்மளை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னா, நான் லாபம் செய்யக்கூடிய ஷேர், அதுவும் இல்லாமல் ஒரு ஃபேமஸான ஷேர், பல இண்டெக்ஸ்களில் இருக்கக்கூடிய ஒரு ஷேர், நான் ஏதோ லேசு வாக்கில் அப்படியே இறங்கி கிடந்தேன், உங்களால் ஒரு வருஷம் கூட அடங்கி உட்கார முடியாதா அப்படின்னு இந்த ஷேர் நம்மளை பார்த்து கேட்கும்படியாக இந்த ஷேர் என்ன பண்ணியிருக்கு, 2025 ஒரு லோ, இதே லோ தான், ஒரு 400 ரூபாய் ரேஞ்சில் வந்து விழுந்துட்டு 400லேருந்து 560 வரைக்கும் போயிருக்கான். எவ்வளோ பெரிய பர்சன்டேஜ் பாருங்கள், ஆல்மோஸ்ட் ஒரு 34%. அப்போ மறுபடியும் இந்த ஷேர் வந்து ஒரு முறை சம்பாரிச்சு கொடுத்துட்டு கீழே இறங்கிட்டே ஆடிக்கிட்டு இருக்கீல,
மறுபடியும் எப்படியோ பை லக் இந்த ஷேர் வந்து இந்த வருஷத்தில் அதே 440 ரேஞ்சில் வந்து ஒரு முறை விழுந்தான். அப்போ நிறைய ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ட்ரேடர்கள்லாம் எடுத்திருப்பாங்க. அதில் சில பேர் வச்சுருந்துருக்கலாம், சில பேர் கூட வெளியே போயிருந்துருக்கலாம். எது எப்படியோ கடைசியில் ஒரு வருஷ பீரியடில் அமைதியாக உட்காந்துருப்போம் அப்படின்னு வாங்கியிருந்தவங்களுக்கு கூட வெறும் 3 மாதத்தில் இந்த ரிசல்ட் சீசனை காரணமாக வச்சுக்கிட்டு மறுபடியும் 30% எப்படின்னு பாருங்கள். போன வருஷம் லோவில் வந்து விழுந்த பங்கு மறுபடியும் ஒரு 20-30% ஏறி காட்டியிருக்கான். ஏன் ஏறி காமிச்சிருக்கான்? அது வருண் பிவரேஜஸ் அப்படின்ற ஷேர் கொஞ்சம் பாப்புலரான ஷேரு. அதுவும் இல்லாமல் அந்த ஷேரில் வந்து பெருசாக கடன் என்பதே கிடையாது. அதே மாதிரி இந்த ஷேர் ஒரு நஷ்டம் செய்யக்கூடிய ஷேர் என்பது கிடையாது. அவன் வேலையை அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான், லாபம் செய்கிறத அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் லாபம் செய்கிறத பார்த்துட்டு அந்த ஷேரினுடைய விலை என்ன அவங்க கட்டுப்பாட்டிலையா இருக்குது? மார்க்கெட்டில் ஏற்றுறதும் இறக்குறதும் நம்மளுக்கு தான். அதுக்கப்புறம் அது வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக இருக்குது, வேல்யூவேஷன் கம்மியாக இருக்குன்னு என்னத்தையாவது அவனை பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனால் இந்த ஷேர் தன்னுடைய கடமையை தொடர்ந்து சிறப்பாக லாபம் செய்யக்கூடிய கம்பெனியாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த காலத்தில் லாபமான கம்பெனியாக இருக்கிறதே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் தான் வளர்ச்சி. ஸோ எப்படியோ லாபம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினாலே உங்களால் ஒரு 5 நிமிஷம் கூட ஒரு வருஷம் கூட அடங்கி உட்கார முடியலையா அப்படின்னு இந்த ஷேர் நம்மளை பார்த்து கேட்குற மாதிரி பழைய லோவில் போய் விழுந்துட்டு 3 மாதத்தில் ஸோ என்ன ஒரு இன்ப அதிர்ச்சி. ஒரு வருஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு இறங்கின ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்களுக்கு 3 மாதத்தில் ஒரு இன்பம். ஆஹா நண்பர்களே, இந்த கோல்டியம் இன்டர்நேஷனல் அப்படின்ற ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு மிகவும் ஆனந்தமான ஒரு தகவல். சமீபத்தில் எல்ஐசி வந்து ஒரு போனஸ் நியூஸ் கொடுத்துருக்காங்க. பெருசாக மூவ்மெண்ட் இல்லை. ஆனால் எந்த தகவலுமே இல்லாமல் மேலையும் கீழையும் ஏறி இறங்கி கொண்டிருந்த ஒரு பங்கு அப்படின்ற கோல்டியம் இன்டர்நேஷனல். இங்கே பார்த்தீங்களா, சாதாரணமாக ஒரு சார்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒரு ஓப்பன் ஹை லோ சார்ட்டையோ அல்லது ஒரு கேண்டில் பேட்டர்ன் இருக்கக்கூடிய ஒரு சார்ட்டையோ நம்ம பார்க்கலாம். ஒரு சாதாரண ஒரு லைன் டிராயிங் மாதிரி இருக்கக்கூடிய இந்த சார்ட்லேயே இந்த ஷேர் எப்படி ஏறி இறங்கியிருக்கான் பார்த்தீங்களா? சும்மா சாதாரண தகவலை வச்சுக்கிட்டே இப்படி 250க்கும் 450க்கும் ஆடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஷேர் தான் இந்த கோல்டியம் இன்டர்நேஷனல் அப்படின்ற ஷேர். இந்த ஷேரை வந்து நம்ம ரீட்டைல் ஆளுக்கு தான் அதிகமாக வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 39.90% வச்சுருக்காங்க. 40% வச்சுக்கிங்களேன். ஸோ இந்த மார்க்கெட்டில் ஏறி இறங்கக்கூடிய அத்தனையும் அனுபவிக்கிறது, அது லாஸோ ப்ராஃபிட்டோ எதாக இருந்தாலும் மொத்தமாக அனுபவிக்கிறது நம்ம ரீட்டைல் மக்கள் தான். அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆச்சரியகரமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோல்டியம் இன்டர்நேஷனல் வந்து வரக்கூடிய அவங்களுடைய போர்ட் மீட்டிங்கில் போனஸ் கொடுக்கலாமா அப்படின்ற ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி இந்த கோல்டியம் இன்டர்நேஷனல் அப்படின்ற ஷேர் வச்சுருக்கிறவங்களுக்கு. ஏன்னா அது சாதாரணமாகவே மிகவும் வாலட்டிலிட்டியாக இருக்கக்கூடிய ஷேர். இப்படி போனஸ் தரக்கூடிய ப்ரொபோசலை டிஸ்கஸ் பண்ணுறதுனால அது எந்த தேதி, அது ரொம்ப முக்கியம். அது 27 மே, இன்னைக்கு 22 மே. ஸோ இன்னைக்கு பிள்ளையா சொல்லி போட்டிருக்கக்கூடிய இந்த நாளிலிருந்து 27 மே அதுக்குள்ள ஒரு வாலட்டிலிட்டி. அதுக்கப்புறம் ஷேர் ஹோல்டர்ஸுடைய அப்ரூவல் சமயத்தில் ஒரு வாலட்டிலிட்டி. அப்புறம் அங்கே அப்ரூவல் இங்கே அப்ரூவல்னு ஏதாவது ஒரு வாலட்டிலிட்டி. அப்புறம் ரெக்கார்ட் டேட்டுக்கு ஒன்று. அப்புறம் ரெக்கார்ட் டேட் வந்ததுக்கப்புறம் இஷ்யூன்னு ஒரு 2-3 மாதத்துக்கு மிகப்பெரிய ஒரு வாலட்டிலிட்டியான செய்தி இருக்கக்கூடிய இந்த கோல்டியம் இன்டர்நேஷனல் அடுத்தடுத்த நாட்களில் இனி எப்படி ட்ரேடிங் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஆக மொத்தம் கோல்டியம் இன்டர்நேஷனலில் என்ன ஒரு முக்கியமான செய்தினா, அவங்க வரக்கூடிய போர்ட் மீட்டிங்கில் இந்த மாதிரி போனஸ் கொடுக்கறத அந்த ப்ரொபோசலை டிஸ்கஸ் பண்ணுறாங்க, கன்சிடர் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவல். இந்த சமயத்தில் வேறு என்ன தகவல்னா, அவங்ககிட்ட சொல்லி யாராவது நிறுத்த சொல்லுங்களேண்டா அப்படின்ற மாதிரி இந்த எம்டார் டெக்னாலஜிஸ் இதை பார்க்கும்போது தான் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டுக்கே ஒரு மானமும் மரியாதையும் வருது. வெறும் 1000 ரூபாய்கள் இருந்த ஷேர் போன வருஷம் இந்நேரம் இப்போ எடுத்து பார்த்தா 8000, 1 லட்சம் என்பது 8 லட்சமாக மாறி நிற்கிது. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் மறுபடியும் இன்னொரு தகவல் அவங்க என்ன வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பேக்கிங் ஆர் ரிசீவிங் ஆஃப் ஆர்டர்ஸ் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை எக்ஸ்சேஞ்சில் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டினியூஸாக ஆர்டர் கிடச்சிக்கிட்டே இருக்குது. இப்போ கூட பாருங்கள் 467 கோடி ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சுட சுட ஒரு ஆர்டரை ஃபைல் பண்ணியிருக்காங்க. நீங்கள் மொத்தமாக எவ்வளவு மார்ச் மந்த்துக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா வெறும் 306 கோடி தான். அப்போ ஒரு குவார்ட்டருக்கே டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டீங்களேயா? அப்போ உங்கள் மார்க்கெட்டிங் மேனேஜரை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுவீங்க போல்.
மார்க்கெட்டிங் மேனேஜரோடைய பேர் இது எங்கேயாவது வந்திருக்கான்னு நான் பார்க்குறேன். இல்லை, பிரியங்கா அவங்களுடைய பெயர் தான் இருக்குது. அவங்க கம்பெனி செக்ரட்டரி. சரி நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து கண் இமைக்கும் நேரத்தில் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு வருமானத்தையோ அல்லது ஒரு நஷ்டத்தையோ கொண்டு வருவாங்க. நம்ம தான் நிறைய பேர் நஷ்டத்தில் விற்கிறதே இல்லையே. அப்போ கண்ணிமைக்கும் நேரத்தில் நம்ம சுதாரிக்கிறதுக்குள்ளே எல்லாமே நடந்து முடிஞ்சிடும். இங்கே பாருங்கள், ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஒரு ஷேர் இன்றைக்கி 5% ஏறி இருக்கான். மொத்தமாக எத்தனை பர்சன்டேஜ் ஒரு வருஷத்தில் ஏறி இருக்கான்னா 544%. இப்போ நான் ஒரு நியூஸ் சமீபத்தில் இப்போ தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன ஒரு நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1.1 பில்லியன் அமெரிக்க டாலர், கிட்டத்தட்ட 8000 கோடிக்கு மேலே ஆர்டர் அப்படின்றது இந்த ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ்க்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு தகவல். சரி, இந்த ஆர்டர் கிடைச்ச உடனே இந்த ஷேர்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு போய் பார்க்கல. நான் ஆல்ரெடி ஏறிட்டேன் தம்பி. ஏங்க, நானே ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கள, நம்ம ஒரு ப்ரொப்போசல் அனுப்புகிறோம் அப்படின்னா அது என்ன இன்னைக்கு அனுப்பிச்சு இன்றைக்கே ஆர்டர் கிடைக்கிது, நம்ம இன்றைக்கே கொண்டு வந்து எக்ஸ்சேஞ்சில் ஃபைல் பண்ண போகிறோம். அது பல மாதங்களாக நடந்துக்கிட்டு இருக்கும். அப்ரூவல் ஆகுமா இல்லையான்னு தெரியாது. திடீர்னு பார்த்தா இமெயில் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஓகே உங்களுக்கு பர்ச்சேஸ் ஆர்டர் இஷ்யூ பண்ணுறோம் அப்படின்ற மாதிரிலாம் டேட்டா வரும். அந்த மாதிரி இந்த ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ் வந்து நீங்கள் இந்த ஆர்டர் $1 பில்லியன் அமெரிக்க டாலர் ஆர்டர் கிடைச்சிருக்கே, அது எங்கேயாவது கீழே கிடக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு போய் பார்த்தீங்கன்னா அவன் ஆல்ரெடி இந்த வருஷத்தில் 500% ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்கு. ஸோ சொல்ல வரக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் கையில் கிடைக்கிறதெல்லாம் எடுத்து அடிச்சுட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வச்சிருக்கக்கூடிய ஷேர் மேலே ஏறி நம்மளுடைய மானத்தை காப்பாற்றும் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஸ்டெர்லைட் டெக்னாலஜி மேல் நோக்கி ஏறி வந்தது ஒரு உதாரணம். அதே மாதிரி இன்னும் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, சடனாக கிராஷ் ஆகாமல் க்ரூட் ஆயில் ஸ்டெப் பை ஸ்டெப் கொஞ்சம் கொஞ்சமாக வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி 10% இறங்கிட்டாங்க க்ரூட் ஆயில் சமீபத்தில். ஸோ மார்க்கெட் சுமாராக இருக்கிறப்பவே ஓவராக இத்தனை ஷேர்கள் ஏறி ஆடி இருக்கு. இனி அடுத்தடுத்த மாதங்களில் போர் முடிஞ்சுது. இந்த 2,87,000 கோடியை வச்சுக்கிட்டு நம்ம கவர்மெண்ட் என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற தகவல்களை பார்க்கறக்கும் நம்மளுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. இப்போ இந்த செகண்டில் பார்க்கும்பொழுது நல்ல நியூஸாக இருக்குது. ஆனாலும் நாளானைக்கு மார்க்கெட் லீவாக போச்சு. என்ன பண்ணுறது? ஹாப்பி வீக்கெண்ட். நன்றி, வணக்கம்.